கிட்டத்தட்ட தளபதி அவர்களும் தலைவர் அவர்களைப் போலவே உயர்ந்திருக்கிறார். அனைவரையும் அனுசரித்து பேசவும், அனைவரோடும் நல்ல ஆலோசித்து முடிவுகளை எடுப்பதிலும், தலைவர் அவர்கள் எப்படி எந்த முறையை கையாண்டார்களோ அதே முறையை கையாண்டு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக மேலும் பல ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த முதலமைச்சரை போல ஒரு சிறந்த முதலமைச்சராக எல்லா பிரச்சனைகளிலும் அவருடைய கவனம் இருக்கிறது. குறிப்பாக அவருடைய வெள்ள காலங்களிலும் சரி, கொரோனா காலங்களிலும் சரி, அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள், அவர் நடந்த முறைகள் என்பது மற்ற முதலமைச்சர் கூட அந்த அளவுக்கு இறங்கி போகவில்லை. நேரடியாக தன்னுடைய உடையை அணிந்து கொண்டு நேராக கொரோனா வார்டுக்குள்ளே செல்கிறார் என்றார். கொரோனா வந்தால் இறந்து விடுவோம் என்ற பயம் இருக்கிற காலத்தில் அதை செஞ்சிட்டும் அதை பற்றி கவலைப்படாமல் உடையை போட்டுக்கொண்டு உள்ளே செல்கிறார். வெள்ளத்தில் போகின்ற போது மக்கள் எல்லாம், நாங்கள் வெள்ளத்திலே வருகிறீர்கள், நீங்கள் வர வேண்டாம், உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு மக்கள் மத்தியிலே உடனடியாக போய் நிற்கக்கூடிய முதலமைச்சர். கிரவுண்டில் போகும்போது எல்லா பொம்பளையும் இருக்கணும், நாங்கள் பார்த்துக்குவோம், நீங்கள் போய் உங்கள் உடம்பை பார்த்துக்க, ஏன் நீங்கள் சும்மா அலையிறீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, சில பேர் கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. வெள்ளம் பார்க்குற இடத்துல கூட அவங்களுக்கு பட்ட சிரமத்தை கூட தளபதியை பார்க்க மக்கள் ஆர்வமாக இருந்தார்கள். இவரும் சளைக்காமல் தினந்தோறும் சென்று பார்வையிட்டு உடனுக்குடன் நீங்கள் தமிழ்நாடு அளவிலே சென்னையில் முழுக்க வெள்ளங்களை வடிய வைத்ததோடு மட்டுமல்ல, 800 பம்புகளுக்கு மேலாக வைத்திருக்கிறார், 750 பம்புகள். அது வடிந்த உடனே இது அடுத்த முறை வரும்போது இது மாதிரி நடக்கக்கூடாது என்று உடனடியாக அதுக்கான ஒரு குழுவை அமைத்து அந்த குழு ஆராய்ந்து இன்றைக்கி நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். எந்தெந்த இடத்துல என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று. இது தூத்துக்குடியிலும் சரி, நாகர்கோவிலும் சரி, இதே நேரடியாக பார்வையிட்டு இதே பாணியை தான் அவர்